இந்த புலவருக்கு பரிசு கிடைக்கல. பரிசு கிடைக்கல. உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரா, மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோங்கிறார். இந்த ஊர்லேயே மன்னவன் நீ மட்டும்தான் இருக்கியா? 1008 ராஜா இருக்கான். இந்த ஊர்லேயே வளமையான நாடு என்பது உனக்கு மட்டும்தான் இருக்கா? 1008 நாடு இருக்கு. ஆனால் அறிவாளி நான் மட்டும்தான் இருக்குங்கிறார். மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோன்னு சொன்ன ஊர் இது. அதனால் எப்பொழுதுமே உங்கள் நாலேஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நாலேஜுக்கு தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், காலம் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா 5 ஆண்டுகள் உலகம் மாறிடுச்சு. 5 years the world is changed. 5 ஆண்டுக்கு முன்பு நீங்கள் என்ன படிச்சிங்களோ இன்றைக்கி அது பொருந்தாது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு டாக்டரும் பார்த்தீங்கன்னா 50 வயசு டாக்டர் ஒரு நாள் பார்த்தீங்க, டாக்டர் 6 மாதமாக காணான் சார், இன்னொரு டிகிரி படிக்க லண்டன் போயிட்டு இப்போ தான் சார் வந்தேங்கிறாங்க. முதல்ல எல்லாம் டாக்டர்ஸ் 2 டிகிரி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. இப்போ 50 வயசுலேயும் டாக்டர் கிளம்பி போய் அதுக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, 1 வருஷம் கோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மருத்துவத்துறையில் அவங்க நிபுணர்கள் ஆகிக்கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கி எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் பார்த்தீங்கன்னா 50வது வயசில் 3rd MBA படிக்க போகிறவங்க இன்றைக்கி உலகத்தில் அதிகமாயிட்டாங்க. they want to go for a 3rd MBA or a 2nd MBA. they want to go for a masters. இன்னைக்கு காலேஜ் காரணம் மாறிடுச்சு. முதல் 30 வருஷம் 2 டிகிரி, 50வது வருஷத்தில் 3வது டிகிரி. அதான் இப்போ ஃபேஷன். இப்போ எல்லோருமே 3வது டிகிரியை 45 50வது வயசில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா they want to keep updated on what is happening in the world. ஆனால் இன்றைக்கி நாலேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு கூட இருக்க போகுது, வேறு எதுவுமே கூட இருக்க போகுது கிடையாது. நாலேஜ் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபரபிள். உங்கள் மூளைக்குள்ள இது இருக்குது, நீங்கள் இந்த கம்பெனி விட்டு அங்கே போனாலும் கூட வரப்போகுது. எங்கே போனாலும் இந்த அறிவு என்பது ஒரு பொக்கிஷமாக நீங்கள் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு புத்தகம் படிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் வாழ்ந்த எத்தனை அறிஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழுவது கஷ்டம். அரிஸ்டாட்டில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், மொத்தமாக 4-5 புக்கு வாங்கி அவருடைய புத்தகத்தை முழுமையாக படிக்கலாம். பிளாட்டோ 4-5 புத்தகம், ரிபப்ளிக்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டைல் எல்லாம் அதில் இருக்குது. கிரீக் ஃபிலாசபி புத்தகம், மகாபாரதம் ஒரு புத்தகத்தை முழுமையாக நேரம் எடுத்து அசிமுலேட் பண்ணி படிச்சிங்கன்னா வாழ்க்கையினுடைய பல தத்துவங்கள் உள்ளே வந்துடுது. பகவத்கீதை வாழ்க்கை வாழுகின்ற நெறிமுறைகள் எல்லாம் உள்ளே இருக்குது. திருவள்ளுவர் 1330 குறள், அதை பொறுமையாக படித்தா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் திருக்குறளுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க டெல்லியில் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு, எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய கேள்விகளை நான் திருக்குறளில் தொலாவரன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் நாம் எடுத்ததை படிக்க வேண்டும். எல்லா புத்தகத்தில் எல்லா இடத்துலையும் நாலேஜ் உங்களை சுற்றி, இட்ஸ் அ நாலேஜ் எக்கானமி, நாலேஜ் வேர்ல்டு. இதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆச்சரியமான ஒரு சினிமா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். ஒரு நாளில் 5 மில்லியன் வியூ, 5 மில்லியன் வியூஸ் ஃபார் 1 ட்ரெய்லர் 2 minutes, 5 மில்லியன் வியூ. அதில் போட்டு எங்கள் தலைவன் படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நாளில் 4 மில்லியன் வியூ. எங்கள் தலைவன் படம் ரிலீஸ் ஆச்சு 5 மில்லியன் வியூ. அடுத்து எங்கள் தலை வர்றாரா, எங்கள் தலைவன் படம் 6 மில்லியன் வியூ. தவறு கிடையாது, அவர்களுக்கு அவங்க தலைவனை பிடிச்சிருக்கு, ட்ரெய்லரை பார்க்குறாங்க. ஆனால் இளைஞர்களுடைய வாழ்க்கை வெறும் ட்ரெய்லரை பார்ப்பதில் மட்டும் போயிடக்கூடாது என்கின்ற ஆசையில் தான் வீதி லீடர்ஸ் இந்த களத்தில் இருக்குது. அதே யூடியூப்பில், அதே கூகுள் சர்ச்சில் 1008 நல்ல விஷயங்களும் உள்ள இருக்குது. சினிமாவும் வேண்டும், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. சினிமா நிறைய இடத்துல உங்களை பக்குவப்படுத்துவது, நல்லது சொல்லிக் கொடுக்குறது தவறு கிடையாது. எல்லா சினிமாவும் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அதே யூடியூபுக்குள்ளே 1008 நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதையும் நீங்கள் நாலேஜ் பொக்கிஷமாக கருவூலமாக நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களை எல்லோரும் சொல்கிறத மறுபடியும் சொல்கிறோம். டிசிப்ளின், அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்? இன்டெகிரிட்டி, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு இருப்பதை விட. அப்படி இருக்கும்போது உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். 3வது கடின முயற்சி, ஹார்ட் ஒர்க், அதை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். 4வது நாலேஜ், அறிவு. அதை எல்லா இடத்துலையும் அந்த செல்வத்தை நீங்கள் தேடி தேடி சேர்க்க வேண்டும். இந்த 4ம் நீங்கள் சேர்க்க வேண்டும். இந்த மனிதர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு காலத்திலே நீங்களும் சமுதாயத்திற்கு பணியாற்ற வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒரு காலத்துக்கு அது எப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களோ அன்றைக்கி வரணும். என்னைக்கு தயாராக இருக்கீங்களோ, படித்து முடிச்சிட்டேன், கல்வி கற்றுக்கிட்டேன், இந்த வேலையை செய்கிறேன், என்னால் கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியும், சனி ஞாயிறு கொடுக்க முடியும், வாங்க. அண்ணன் மாதிரி மர வைங்க, 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க, ஆன்மீகம் சொல்லிக் கொடுங்க, சூப்பர். இல்லை நான் சமுதாயத்தில் ஓரளவுக்கு வந்துட்டேன், முழு நேரம் கொடுக்க முடியும், தயவு செஞ்சு வாங்க. இல்லை பப்ளிக் சர்வீஸையே ஒரு கெரியரை நான் பண்ண போகிறேன், டீச்சிங் போகிறேன், சிவில் சர்வீஸ் போகிறேன், டிஎன்பிஎஸ்சி போகிறேன், தயவு செஞ்சு வாங்க. எங்கே நீங்கள் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி பப்ளிக் சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். மக்கள் சேவைக்காக, மக்கள் மேம்பாட்டுக்காக. ஏன்னா அந்த கல்வி என்பது நமக்கு யாரும் சும்மா கொடுக்கலைங்க. கல்வி யாரும் சும்மா கொடுக்கல. பல பேரினுடைய முயற்சி நம்ம கல்வி கிடைச்சிருக்கு.
பல பேரினுடைய முயற்சி நாம் இன்றைக்கி அந்த சேரில் உட்காந்துருக்கோம். நிறைய பேரினுடைய முயற்சி நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாமும் ஒரு காலகட்டத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் முறை. நாமும் திரும்ப நம்முடைய நேரத்தை அவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் முறை. அது நிச்சயமாக எப்போ உங்களுக்கு சரின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வாங்க. இன்றைக்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது, நாளைக்கு காலையில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ சரின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சமுதாயத்திற்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பது இந்த வி த லீடர்ஸ் அறக்கட்டளையினுடைய வேண்டுகோள்.